இங்க ஒரு குழந்தைய தொட்டில்ல பீச் ஓரமா வச்சிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அலை வந்து தொட்டில தண்ணி உள்ள இழுத்துன்னு போயிடுது. அது கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பாவே நோட் பண்றாரு. அதுக்கப்புறம் அவரும் ஒரு போட் எடுத்துக்கின்னு அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக போறாரு. இவர் பீச்சுக்குள்ள போனோடனே திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. அங்க காத்தும் மழையும் வேகமா அடிக்குது. மழையில பக்கத்துல இருக்கிறதே தெரியல. ஸோ திரும்பி வந்துடுறாரு. ஆனா இவருக்கு இன்னொரு பொண்ணு இருக்கு. இவங்க ஒய்ஃப் அவங்க பையன் பிறக்கும் போதே இறந்துட்டு இருப்பாங்க. பொண்ணை கூட்டிக்கிட்டு அந்த தீவை விட்டு வேற ஊருக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பையன் போன சோகத்துல அவங்க அப்பா தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. இப்படியே 3 வருஷம் ஓடிடுது. இவர் இப்படியே குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பொண்ணோட ஃபியூச்சரை நினைச்சு அவங்க கூட இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க தாத்தா பாட்டி இருக்கிற தீவுல கூட்டிட்டு போய் விட்டுறாங்க. இவங்க தாத்தா பாட்டி வீட்டுல இருந்து பார்த்தா அவங்க சின்ன வயசுல இருந்த தீவு தெரியும். அந்த தீவுல இப்ப யாருமே இல்ல. அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு வெளியே பாக்குறா. பார்த்தா இவங்க இருந்த தீவுல ஏதோ நெருப்பு வெளிச்சம் தெரியுது. அது என்னன்னு பார்க்கறதுக்காக அவங்க தாத்தாவை கூட்டிட்டு அந்த தீவுக்கு போறா. அவங்க தாத்தாவும் அவளை இங்க விளையாட சொல்லிட்டு நான் மீன் பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அந்த பொண்ணு பீச்சில் ஒரு பையன் தனியா விளையாடிட்டு இருக்கிறத பாக்குறா. உடனே அது இவன் தம்பியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பேரை சொல்லி கூப்பிடுறா. ஆனா அந்த பையன் மனுஷங்களை பார்த்ததே இல்லை போல் இருக்கு. அதனால இந்த பொண்ணை பார்த்ததும் அவன் தொட்டில ஏறி கடலுக்குள்ள போறான். அந்த தொட்டில பார்த்ததுக்கு அப்புறம் தான் கண்டிப்பா இது என் தம்பியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றா. அதுக்கப்புறம் அவங்க தாத்தா பாட்டி கிட்ட நடந்ததை பத்தி சொல்றா. ஆனா அவங்க தாத்தா பாட்டி யாருமே இதை நம்ப மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் ஒரு நாள் அந்த பொண்ணோட கசின் கூட அந்த தீவுக்கு போறா. வந்து பார்த்தா தனியா ஒரு சீல் கூட அந்த பையன் விளையாடிட்டு இருக்கான். இந்த பொண்ணை பார்த்ததும் மறுபடியும் அந்த பையன் கடலுக்குள்ளே ஓடிடுறான். இந்த பொண்ணும் பின்னாடியே ஓடுறா. பார்த்தா அந்த பையன் பின்னாடியே அந்த சீலும் ஓடிடுது. அப்பதான் அந்த பொண்ணுக்கே புரியுது அந்த சீல் தான் அவன் தம்பி எவ்வளவு நாளா வளர்த்ததுன்னு. அவங்க தாத்தா பாட்டிய ஒரு நாள் இந்த தீவுக்கு வர வைக்கிறா. அன்னைக்கு மறுபடியும் நல்லா காத்தும் மழையுமா இருக்குது. அப்ப அந்த பையன் மறுபடியும் அந்த தீவுக்கு வரான். அந்த தீவுல எல்லாரும் இருக்கிறத பார்த்ததும் அந்த பையன் மறுபடியும் கடலுக்குள்ள ஓட ட்ரை பண்றான். ஆனா கடலுக்குள்ள இருக்க எல்லா சீலும் ஒன்று சேர்ந்து இதுதான் அவன் ஃபேமிலின்னு சொல்ற மாதிரி கடல்ல இருந்த சீல் எல்லாம் அவன் ஃபேமிலி பக்கமா துரத்தி விடுது. அதை பார்த்ததும் இதுதான் நம்ம ஃபேமிலின்னு அவன் புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க தாத்தா பாட்டி கூடயே ஒன்று சேர்ந்துடுறான்.